ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோட்டர் மாற்ற கிளம்பிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் ஃபுல்லாக கழுவி ரெடி பண்ணிக்கலாங்க. ஆம்னியில் தான் கிளம்ப போகிறோம். ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. யூனிட் மாற்றிருக்கோம், எஸ்பிஆர் போட்டிருக்கிறோம். வண்டியை ஃபுல்லாக கழுவி ரெடி பண்ணிவிட்டு 15 HP 7.5 HP 15 மாட்டலான்ட்டு வந்துட்டோங்க. வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மடத்துப்பாளையம். இதுவும் TWAD தாங்க, வாட்டர் போர்டுக்கு தான் மாட்ட வந்திருக்கிறோம். இடம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணியை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி கம்மியாக இருக்குது. ஒரு சைடு ஏணி இருக்குது. நம்ம இந்த ஏணிவிலே இறங்கிக்கலாம். மோட்டருக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றுறதே தங்கப்பாண்டி தாங்க. சரிங்க, மோட்டரை இறக்கிடலாம். நாங்கள் எதிர்பார்த்ததோட மோட்டர் கொஞ்சம் வெயிட் அதிகம்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆள் வேறு கம்மியாக இருக்கிறோம். ஏன்னா காயில் போன மோட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, எப்படியோ தூக்கி வெளியே வீசி எடுத்துகிட்டு போயிடலாம். இது காயில் கட்டி பம்பு வேலை பார்த்து கொண்டு வந்திருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறக்குறோம். ஆனால் வெயிட் அதிகங்க. இறக்கும்போது ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, ஒன்றும் பிடிக்க முடியல. எப்படியோ ஒரு வழியாக இறக்கியாச்சுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மோட்டரை உள்ள தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு. நான் இதை ஏன் மறுபடியும் போடுறேன்னா, உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கலாம். நான் டைம் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஆனாலுமே மோட்டர் இறக்குறக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. 4 பேர் 2 பக்கம் ஹோல்டு பண்ணி பிடிச்சி அந்த மோட்டரை உள்ளே அடிபடாமல் இறக்கி வச்சுட்டோங்க. ஆனால் ஒரு சந்தேகம் இருக்குது, கேபிளுக்கு இது அடிபட்டுருக்குமா என்னென்னு. ஏன்னா கேபிள் கீழே போய் மோட்டர் அது மேலே உட்காந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சரி, உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. முதல்ல மோட்டரை செக் பண்ணிக்குவோங்க, கேபிள் அடிபட்டுருக்கான்னு. ஏன்னா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. மோட்டர் இங்கே தான் இருக்குது. நம்ம மோட்டரை தூக்கி கேபிள் அடிபட்டுருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்குவோம். சம்பில் ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கே தான் மோட்டரை மாட்ட போகிறோம். கேபிள் அதிலே கட்டி வச்சுருக்குறோம். இது ஸ்டார் டெல்டா மோட்டருங்க, 15 HP. அதாவது கேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். நம்ம ஆளுங்கெல்லாம் மும்பரமாக வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, கேபிள் ஏதாவது அடிபட்டுருச்சான்னு செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு நம்ம அதை கொண்டு போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவோங்க. கைத்தை வெளியே எடுத்துகிட்டு மோட்டரை கொண்டு போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்ப்போங்க. தண்ணிக்குள்ள அவ்வளோக்கா வெயிட்டு தெரில, ஆனால் மேலேருந்து இறக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு.